மாணவர்கள் ஒழுக்கமான மாணவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் ஒழுக்கம் குறைந்த ஆசிரியர்கள், இப்போ அன்றைக்கி போக்சோ சட்டத்தில் யாரோ அரெஸ்ட் பண்ணான்னாங்க, சிறுமிகிட்ட இது பண்ணார் இந்த ஆசிரியராங்க, அவர்களை பணிமாற்றம் செய்வதோ சஸ்பெண்ட் பண்ணுவதோ கூடாது. அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடணும். ஏனென்றால் ஒரு ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரே இவ்வளோ தப்பாக நடந்துக்கிட்டால் அவங்க மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டுங்கிறது இது. ஆனால் இப்போது தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமாக இருக்குது. அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் சீரியஸாக நடக்கும்போது நடுவில் கோமாளி ஜம்ப் பண்ணிட்டு போவோம். அது மாதிரி தான் அண்ணாமலை. எதுக்கு அவர் வாயை திறந்தால் போய் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமேல் அடிக்கிறது, அப்புறம் ஷூ போட்டுன்னு போகிறது, அப்புறம் இல்லாட்டா கால் தெரியாத எடுக்க ஃபோட்டோ அப்படிங்கிறது, இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது. என்னத்துக்கு? யார் ஒன்று கேட்டாங்க? இந்தியாவில் செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கொதிக்கிற தார் ரோட்டில் வெறும் காலோடு நடந்து போகிறோம் இருக்கான். என்ன பெரிய நீ செருப்பு போட்டுலன்னு என்ன ஆகிடும்? இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கக்கூடாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது. அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை.